ஆக்டர் சூர்யா நடிக்கும் புதிய படம் ரெட்ரோ. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதை பத்தி பிரேக் டவுன் தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பத்தி சூர்யா பூஜா ஹெச் இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சூர்யாவோட ரவுடிசம் பூஜா ஹெச் பிடிக்கல. நீ உன்னோட ரவுடிசத்தை விட்டுட்டு வா, நம்ம 2 பேர் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சூர்யா சார் எவ்வளவு ட்ரை பண்றாரு, அவரோட கேங்ஸ்டர் லைஃப் அவரால் விட முடியல அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் கட்ல காமிச்சிருப்பாங்க. பூஜா ஹெச்சுக்காக சூர்யா சார் ரவுடிசனத்தை விடுறாரா, அப்படி ரவுடிசத்தை விடுறதுனால என்னென்னலாம் அவர் ஃபேஸ் பண்றாரு, அடுத்து என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, இதுதான் படத்தோட கதையா இருக்க போகுது. ட்ரெய்லர் கட்ல சூர்யா சார் நிறைய இடத்துல சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சண்டையை பார்க்கும்போது நார்மலா சண்டை போடுற மாதிரி இல்ல, இவர் இதுக்கான பயிற்சி எடுத்து சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவருடைய ரைட் ஹேண்ட் பயங்கரமா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவருடைய 2 கையை வச்சு பயங்கரமா சண்டை போடுறாரு. மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதிக்கு கை ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரைட் ஹேண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல சூர்யாவுக்கு ரைட் ஹேண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது, கையை சுத்தி சுத்தி அடிக்கிறாரு செவத்துல. இந்த படத்துல சூர்யாவோட அப்பா ஜோஜி ஜார்ஜ் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பிரகாஷ் ராஜுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருக்காங்க. ட்ரெய்லர் கட்ல ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஜோஜி ஜார்ஜ் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சேர தட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு பக்கத்துல ஜோஜி ஜார்ஜ் தலை குடிச்சு நின்னுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் இல்லீகலா கேங்ஸ்டர் லைஃப் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஜோஜி ஜார்ஜ் ஏதோ ஒரு வேலைக்காக பிரகாஷ் ராஜ் கீழே வேலை பார்க்கறாரு. இந்த படத்துல பூஜா ஹெச் வெட்டினரி டாக்டர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் கட்ல ஒரு ஷாட்ல பூஜா ஹெச் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல ஸ்டெதஸ்கோப் இருக்கும். அதே ஷாட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் சைட்ல 2 டயக்ராம் இருக்கும். அதுல ஒரு டயக்ராம் மானோட, அதுல ஒரு டயக்ராம் மாடோட. இதே இன்னொரு ஷாட்ல பாத்தீங்கன்னா பூஜா ஹெட் அவங்க கையில டாக் வச்சிருப்பாங்க. அப்ப சூர்யா உள்ள வருவாரு. சூர்யாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குதிரை படங்கள்லாம் இருக்கும். ஜெயராம் இவர் என்ன ரோல்ல வராரு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்காரு. இவருக்கு பக்கத்துல கருணாகரன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பா ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ட்ரெய்லர் கட்ட இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி விழால ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாரு. அப்ப வித்தியாசமான ஹேட் எல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஒருவேளை குழந்தைகளுக்காக இவர் ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, அப்படி கூட இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் கட்ல பூஜா ஹெச் புத்தரோட கம்பேர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூர்யாவை அரக்கனோட கம்பேர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு டயலாகும் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர் கட்ல ஸ்வஸ்திகாவும் வராங்க. ஒருவேளை இவங்க போர்ஷன்ஸ் பாஸ்ட் போர்ஷனா இருக்கும். இந்த படத்துல பாஸ்ட் போர்ஷன் தான் மேக்ஸிமம் நடக்கும். ஆனா பாஸ்ட் போர்ஷனுக்கே பாஸ்ட் போர்ஷன் இருக்கு. இதெல்லாம் ட்ரெய்லர் கட்ல காமிச்சிருக்காங்க. அதுலதான் ஸ்வஸ்திகா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்டர் ஸ்ரேயா இவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட் தமிழ்நாடு நடந்த மாதிரி இல்ல, ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட்ல நடந்த மாதிரி இருக்குது. ஏன்னா படத்துல நிறைய ஷாட்ல ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்து ஐலாண்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் கட்ல ஒரு ஷாட்ல பாஸ்ட் போர்ஷன்ல ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு பையன் பயங்கரமா சண்டை போடுறான். அந்த சின்ன பையன் தான் சூர்யாவா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தமிழ்நாட்டுல ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணிருக்கலாம். அதுல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஐலாண்ட்ல போயிருக்கலாம், அப்படியே வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுல இருந்து ஆனா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஒன் சாங்கும் இந்த சீனுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த சாங் மேபி இன்ட்ரோல் சீன்ல வரதா இருக்கலாம், இல்ல கிளைமேக்ஸ் சீன்ல வரலாம். இந்த ட்ரெய்லர் கட்ல ஒரு ஷாட்ல கை குழந்தைய காமிச்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது சூர்யா தானா இல்ல வேற யாராவதுன்னு தெரியல. டெவில் ஹார்ன் இந்த சிம்பலை இந்த படத்துலயும் காமிச்சிருக்காங்க. முன்னாடி அஜித் குமார் நடிச்ச குட் பை டெக்லி படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சூர்யா சார் ஒரு ஃப்ரேம்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு பின்னாடி டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ன் மாதிரி அவர் தலையில சிங்க் ஆயிருக்கும். ஒரு ஷாட்ல குழந்தை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை ரெட் கலர் துணி போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது தளபதி படத்தோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் பயங்கரமான ரஜினி ரசிகர், அதனால தளபதி ரெஃபரன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா நைட் சீக்வன்ஸ்ல வேஷ்டி கட்டிட்டு சண்டை போடுறாரு. இந்த சீனை பார்க்கும்போது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஜெயில ஃபைட் சீக்வன்ஸோ 2 ஃபைட் சீக்வன்ஸுக்கும் அவரோட ஃபேஸ் ஒரே மாதிரியே இருக்குது. ஒருவேளை ஜெயில் தண்டனை முடிச்சதுக்கு அப்புறம் வருவாரு, அதுக்கப்புறமா நைட் சீக்வன்ஸ் இந்த ஃபைட் அடிக்க அதிக சான்சஸ் இருக்கு. இனிமே தான் சிறப்பான தரமான சம்பவத்தை பாப்பீங்களான்னு சூர்யா சார் டைலாக் பேசுவாரு. இந்த டைலாக் பார்க்கும்போது பேட்டை படத்தோட ரெஃபரன்ஸ். இந்த படத்துல ரஜினிகாந்த் சார் இந்த டைலாக் பேசுவாரு. ஆனா உண்மையிலே சிறப்பான தரமான சம்பவம் படம் May 1 கண்டிப்பா பண்ணுமா என்னன்னு தெரியல, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் கட்ல சூர்யா ஒரு இடத்துல நிப்பாங்க. அப்ப அவருக்கு பக்கத்துல மானு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதே இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா சூர்யா சார் பைக்ல வருவாங்க. அந்த பைக்ல டர்ன் ஆகி வரும்போது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ட்ரெயின்ல ஒரு சின்ன பையன் ஃபைட் பண்ணுவான். அந்த பையன் கையை சுத்தி சுத்தி ஃபைட் பண்ணுவான். 360 டிகிரில கையை சுத்தி ஃபைட் பண்ணுவான். இத ஃபைட்டை பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரை இன்னொரு ஷாட் பார்க்கும்போது சூர்யா சார் 360 டிகிரில அதே கையை சுத்தி சுத்தி அடிப்பாரு. அந்த சின்ன பையன் தான் சூர்யா நல்லாவே தெரியுது. அவன் இந்த ஃபைட்டை சின்ன வயசுல இருந்தே கத்துக்கலாம். லப்பர் பந்த படத்துல ஹீரோயின் அம்மா கேரக்டரா பிளே பண்ணிருப்பாங்க ஸ்வஸ்திகா. அதே மாதிரி இந்த படத்துல சூர்யாவுக்கு அம்மா கேரக்டரா பிளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெய்லர் கட்ல A டீம் B டீம் சொல்லிட்டு 2 டீம் இருக்காங்க. அந்த 2 டீமுக்கு நடுவுல ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பியை பாத்தீங்கன்னா அந்த கம்பியில ஒருத்தரை கட்டி தொங்க வச்சிருக்காங்க. கேம் முடிஞ்ச உடனே இந்த வில்லன் அவரோட ஆரோவை வச்சு தொங்கிட்டு இருக்க ஆளை குறி வச்சு ஃபயர் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. கேம்ல தோத்ததுனால அவரை கம்பியில தொங்க விட்டுருக்காங்களா, என்ன ரீசன் தெரியல. அது படத்தை பார்த்தா தான் தெரியும். வில்லன் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு பின்னாடி நிறைய ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதத்துல ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை வச்சு ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. இதே கேம் பாத்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்ட்ல நிறைய டீம் பிரிச்சிருப்பாங்க. இந்த கேம்ல பார்க்கும்போது ஒன்னு போர்ல இறந்து போகணும், இல்லைன்னா சைத்தான்ட்ட மாத்தி இறந்து போகணும். இந்த 2த்துல ஏதாச்சும் ஒரு நடக்கணும். அதுக்கு தான் கல்ட்டுங்கிற மீனிங் இதுதான் போல.
போல. இந்த ட்ரெய்லர் கட்ட பார்க்கும்போது சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா 3 பெரிய ஹெட் இருப்பாங்க நமக்கு அப்படி வந்திருக்கு. அதுல ஒன்னு சட்டானி, இன்னொன்னு நாசர். இவர் கண்ணை வச்சு ஃபயர் பண்ற மாதிரி ட்ரெய்லர் கட்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், இவர் பெரிய கேங்ஸ்டருக்கு ஹெட்டா இருக்க அதிக சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெய்லர் கட்ட பார்க்கும்போது சூர்யா இந்த படத்துல 3 கெட்டப்ல வராரு. அதுல ஒரு கெட்டப் ரெட்ரோ ஸ்டைல்ல மீசைய வச்சுட்டு ஃபங்க் வச்சுட்டு வராரு. அடுத்து ஜெயில் லுக், ஜெயில பாத்தீங்கன்னா ரொம்ப பியர்ட் வச்சுட்டு ரொம்ப லாங் ஹேர் வச்சுட்டு வராரு. அடுத்த லுக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹேர்லாம் ஷார்ட் பண்ணிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வராரு. ட்ரெய்லர் பாத்தீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.